ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு தமக்கு பல தரப்பினரிடமிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளதாக நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இது தொடர்பில் கோரிக்கை விடுத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அடுத்த சில வாரங்களில் தீர்மானம் எடுக்க உள்ளதாக விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித்த தெவரபெரும மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக நாகொட வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வீட்டில் 2 மின் சுற்றுக்களை இணைக்கச் சென்றபோது மின்சாரம் தாக்கி நாகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அவர் தனது 64 வயதில் உயிரிழந்துள்ளார். பாலித்த தெவரபெரும ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் களுத்துறை நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் வனவிலங்கு ராஜாங்க அமைச்சரும் ஆவார். இந்நிலையில் அவரது சடலம் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரியவந்துள்ளது. பதுளை பண்டாரவளை பிரதான வீதியின் ஹாலிஎல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தாயும் மகளும் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரொன்று மரத்தில் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 71 வயதான தாயும் 51 வயதுடைய மகளும் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த தந்தையும் மற்றொரு மகளும் பதுளை போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெளிநாட்டு வாடிக்கையாளரிடம் கொத்துரொட்டிக்கு அதிக தொகை வசூலிக்க முயன்ற தெருவோர உணவு விற்பனையாளர் அவரை வாய்மொழியாக துன்புறுத்தியதால் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சுற்றுலா பயணி தெருவோர உணவு கடையொன்றிற்கு சென்று கொத்துரொட்டியின் விலையை விசாரித்துள்ளார். இதன்போது கொத்துரொட்டியின் விலை 1900 ரூபாய் என கடைக்காரர் தெரிவித்த நிலையில் அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணியை விரும்பினால் வாங்குங்கள், இல்லையென்றால் சென்று விடுங்கள் என வார்த்தையால் துன்புறுத்தியுள்ளார் உணவக உரிமையாளர். இந்த சம்பவத்தை காணொலியாக பதிவாக்கிய குறித்த சுற்றுலா பயணி அதனை சமூக ஊடகங்களில் பரவலாக பரப்பிய நிலையில் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் அதிகப்படியான கட்டணம் மற்றும் துன்புறுத்தல்கள் குறித்து கவனத்தை ஈர்த்தது. இதனை அடுத்து அந்த தெருவோர உணவு கடை உரிமையாளர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களிடம் சுமார் 2,50,00,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்து கொழும்பில் தலைமறைவாகி இருந்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். பணத்தை கொடுத்தவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாகவும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாகவும் சமூக ஊடகங்கள் ஊடாக விளம்பரங்களை செய்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பலரிடம் சுமார் 2,50 கோடி ரூபாய் பணத்தினை மோசடி செய்துள்ளார். மோசடி தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசாருக்கு சம்பந்தப்பட்ட பெண் கொழும்பில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அந்த தகவலின் பிரகாரம் கொழும்பு போலீசாருக்கு அறிவித்து போலீசார் அவரை கைது செய்துள்ளனர்.